இன்னைக்கான லாங் வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் ஹஸ்பண்ட் கிட்ட வந்து நான் ஒரு பெரிய சபதம் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இத வந்து நான் கண்டிப்பா வந்து சக்ஸஸ்ஃபுல்லா முடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது முடிக்கிற விஷயம் கிடையாது, தொடர்ற விஷயம். ஸோ கன்டினியூஸா வந்து நான் இந்த விஷயத்த வந்து பண்ணணும்னு ஆசைப்படுறேன். ஆனா இது வந்து என்னோட ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் தான். பார்ப்போம் எப்படி அப்படின்னு. ஸோ இது வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணி மழை பெஞ்சிருக்கனால பார்த்தீங்கன்னா, நல்லா பூமி குளிர்ச்சியா இருக்கும் இல்லையா? ஸோ கொஞ்சம் காய்கறி விதையெல்லாம் நட்டு வைக்கலாம். பையனுக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் வந்துருச்சு. ஸோ அதெல்லாம் பண்ணலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க்லாம் மார்னிங்கே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நேரமே பார்த்தீங்கன்னா, காலைல பிரேக்ஃபாஸ்ட்லாம் வந்து சிம்பிளா பண்ணி சாப்பிட்டு முடிச்சுட்டு, வேலையில வந்து களத்துல இறங்கிட்டோம். கொஞ்சம் அப்படி இப்படின்னு கடந்த ஒரு ரொம்ப மோசமா தான் இருந்துச்சு அந்த இடம். ஸோ பார்த்தீங்கன்னா, எல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு, தேவையில்லாத கொஞ்சம் செடியெல்லாம் தேவையில்லாம வச்சுட்டோம். ஸோ அதெல்லாம் வந்து கட் பண்ணி, அது என் ஹஸ்பண்ட் அந்த பாவத்த நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன கட் பண்ண விட்டுட்டாரு. சரின்னு சொல்லிட்டு வேற வழி இல்ல. அது நம்ம சிறுசா இருக்கும்போதே நம்ம வந்து புடுங்காம விட்டுட்டோம் அப்படின்னா, பெருசானதுக்கப்புறம் ஃபீல் பண்ணுவோம். ஸோ அதனால வந்து நானும் யோசிக்காம வந்து கொஞ்சம் ஆனா ஃபீலிங்கோட வந்து அத வெட்டி முடிச்சுட்டு, அந்த இடம் வந்து க்ளீன் பண்ண ஆரம்பிச்சாச்சு. நெறைய தேங்காய் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் தூக்கி இந்த பக்கமா போட்டுட்டு, நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டோம் நாங்க. வெயில் அடிக்கும்போது தேங்காய வெட்டி போடாம, இப்ப திடீர்னு பார்த்தீங்கன்னா, திடீர்னு காத்தும் கோடையும் எடுத்துருச்சு. எப்படி கட் பண்ணி தேங்காய் எண்ணெய் ஆட்ட போறோன்னு தெரில. ஸோ வெயில் வரட்டும் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு, எல்லாத்தையும் கொஞ்சம் அப்புறப்படுத்திட்டு பார்த்தீங்கன்னா, க்ளீன் பண்ண ஆரம்பிச்சுட்டோம். ஸோ மண் வந்து கொஞ்சம் நல்லா பொல பொலன்னு உதிரி உதிரியா இருந்தா தான் பார்த்தீங்கன்னா, விதையோ இல்ல செடியோ எதா இருந்தாலும் நடுறதுக்கு வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா, மண்ணெல்லாம் கொஞ்சம் கிளறி விட்டு நல்லா கொத்தி விட்டு க்ளீன் பண்ணி, அந்த ஒர்க்லாம் காலையிலேயே பார்த்துட்டு இருந்தோம். ஸோ கொஞ்சம் டயர்டா இருந்தாலும் இன்னைக்குன்னு பார்த்து இந்த ஒர்க் பண்ணலன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அந்த பூமியோட ஜில்னஸ் அந்த ஈரம் வந்து போயிரும் இல்லையா? ஸோ நம்ம வந்து தண்ணி ஊத்தி இது பண்ற மாரி இருக்கும். நம்ம என்னதான் வந்து ஒரு செடிக்கு தண்ணி ஊத்திட்டே இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, அது மழை வர்றது வந்து அது வேற. அதனால தான் வந்து மழைநீர் உயிர்நீர் அப்படின்னு சொல்றாங்க போல. ஸோ எல்லாமே அப்படியே க்ளீன் பண்ணி நல்லா பளபளன்னு கொஞ்சம் முடியலப்பா வந்து ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்டையும் சொல்லி அவரும் வந்து கொஞ்சம் ஹெல்ப்லாம் பண்ணி ரொம்பவே க்ளீன் பண்ணி குடுத்தாரு. ஸோ ரொம்ப தூரத்துக்கு எனக்கு தேவையான அளவுக்கு பார்த்தீங்கன்னா, நான் இன்னைக்கு ஃபுல்லாலாம் வந்து பண்ணல. ஓரளவுக்கு ஒரு குறிப்பிட்ட என்கிட்ட இருக்க நாத்து விதை மட்டும் வச்சு நான் வந்து பண்ணேன். ஸோ உள்ள வேற என்ன இருக்குன்னு தெரியல கடவுளேன்னு பயந்துட்டே எடுத்தேன். நல்ல வேளை ரொம்ப நாளா இங்கேயே இருக்கு. நல்ல வேளை கடவுள் புண்ணியத்துல எதுவும் இல்ல. ஸோ ஃபைனலா ஒரு வழியா அப்படியே பார்த்து தூக்கி வச்சாச்சு. உள்ள எதுவும் இல்ல. இதில என்ன நடலாம் அப்படின்னு தெரில. இன்னும் எந்த பிளானும் இல்ல. ஏதாவது கொடி வகைகள் வந்து இதில போட்டுவிட்டு அப்படியே இந்த கம்பி வேலியில ஏத்தி விட்டுறலாம் அப்படின்னு ஒரு பிளான் வந்து இருக்கு. பட் இதில என்ன பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்துச்சு அப்படின்னா, அத வந்து கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. நான் வந்து ட்ரை பண்றேன். ஸோ என் பையனும் வந்து ஹெல்ப் பண்றேங்கிற பேர்ல வந்து நல்லாவே கொஞ்சம் ஓரளவுக்கு க்ளீன் பண்ண கத்துக்கிட்டான். நம்ம சின்ன வயசுலேருந்தே பார்த்தீங்க அப்படின்னா, குழந்தைங்கள நம்ம பண்ற எல்லா வேலையிலயும் வந்து இன்வால்வ் பண்ணணும். ஸோ அப்பதான் அவங்களும் வந்து ஒர்க்னா இப்படி தான் இருக்கும். இத இப்படி தான் பண்ணணுங்கிறத வந்து அவங்களும் கத்துப்பாங்க. நாளைக்கு எந்த விஷயமா இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, அது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா தெரியாது. ஃபைனலா பாருங்க மண்ணு நல்லா பொலபொலன்னு வந்து சூப்பரா ரெடி ஆயிருச்சு. ஸோ இந்த அளவுக்கு மட்டும் தான் இன்னைக்கு நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். ஏன்னா இது வந்து ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் இல்லையா? ஸோ எடுத்தோனே வந்து அகலக்கால் வைக்கக்கூடாது. எந்த விஷயமா இருந்தாலும் சின்னதா ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. சுண்டைக்காய் நாத்து, தக்காளி நாத்து இது எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருந்தேன். என் பையன் வந்து சப்போட்டா ஐஸ்கிரீம் வந்து கேட்டிருந்தான் ரொம்ப நாளா. அவனுக்கு அந்த ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும். ஸோ ஓகே வாங்கி குடுத்துடலான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்து வச்சிருந்தேன் சஸ்பென்ஸா. இன்னைக்கு கொஞ்சம் வெயில் அடிக்கிற மாரி இருந்துச்சுன்னு சொல்லி எடுத்து குடுத்தேன். சாப்பிட்டு இருந்தான். ஆனா எனக்கு அந்த டேஸ்ட்டு சுத்தமாவே பிடிக்கல. இந்த கார்பெட் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் தண்ணி ஊத்தி ஊற வச்சாச்சு நைட்டே. இது வந்து தேவைப்படாது. இருந்தாலும் கொஞ்சம் போட்டோம் அப்படின்னா, தண்ணியில அந்த ஈரப்பதம் வந்து கொஞ்சம் தாங்கி பிடிச்சு வச்சிருக்கும். ஸோ அதுக்காக தான் இது யூஸ் பண்றது. எந்த அளவுக்கு இந்த குழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 ஜான் அளவுக்கு நான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் நான் வந்து சொல்றேன். 1 ஜான் அளவுக்கு வந்து இந்த நான் குழி எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா, தக்காளி நாத்து வந்து ஃபர்ஸ்ட்டு நட்டுறலாம். ஸோ இதே ப்ராசஸிங் தான் வந்து எல்லா நாத்துக்குமே. விதை அப்படிங்கிறப்ப வந்து நம்ம லைட்டா ஒரு விரல் அளவுக்கு வந்து நம்ம உள்ள போட்டு விடுவோம். பட் இது வந்து கொஞ்சம் ஒரு ஜான் நம்ம ஒரு கை அளவு வந்து குழி தோண்டி கொஞ்சம் காயறதுக்கு போது. நான் எனக்கு அளவா தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ போட்டுக்கலாம். ஸோ அதுக்குன்னு ரொம்ப அதிகமா போட்றாதீங்க. நார்மலா போட்டு கொஞ்சம் தண்ணி தெளிச்சு விட்டு, ஃபைனலா போறப்ப தண்ணி ஊத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி மட்டும் தெளிச்சு விட்டேன். ஸோ ஒரு 3 தக்காளி நாத்து, 4 மொளகா, 3 கத்திரிக்காய். இது வந்து லைனா வந்து ஒரு ஃபார்மேட்ல வந்து நட்டு வச்சிருக்கேன். கொஞ்சம் பிரேக் விட்டு போலாம் அப்படின்னு போறப்ப பார்த்தீங்கன்னா, அப்படியே மாடெல்லாம் ஜாலியா தொங்கிட்டு இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு பாருங்க, அந்த இடம் வந்து எப்படி இருந்த இடம் இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்க. கொஞ்சம் நல்லாவே க்ளீன் பண்ணியாச்சு. அந்த 4 பாத்தி மாரி இருக்க இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, வெண்டைக்காய் வந்து ஃபுல்லா ஊனி விட்டுருக்கேன். அண்ட் கொத்தவரங்காய் கொஞ்சம் அந்த சைடு வந்து விதை இருந்துச்சு போட்டிருக்கேன். வெண்டைக்காய், கொத்தவரங்காய்லாம் பார்த்தீங்கன்னா, நான் அந்த வெண்டைக்காயிலேருந்தே எடுத்து வச்சிருந்த விதை தான். ஸோ கண்டிப்பா முளைக்கும். நான் முளைச்சு வந்து ட்ரை பண்ணி அதுக்கப்புறமா தான் வந்து மண்ணில போட்டு விட்டுருக்கேன்.
லைட்டாக அப்படியே சிலு சிலுன்னு மழை பெஞ்ச மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் பையனும் தண்ணிலாம் லைட்டாக தெளிச்சு விட்டுருந்தோம். என் பையன் நல்லாவே இன்றைக்கி ஹெல்ப் பண்ணான். எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. ஸோ எப்படி முளைக்க போகுது அப்படிங்கிறத வந்து நான் அடுத்தடுத்த வீடியோவில் வந்து கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா நமக்கே ஒரு ஹாப்பியாக இருக்கும். ஸோ இது வருதோ வரலையோ அது 2வது பட்சம். பட் நம்ம ட்ரை பண்ணோங்கிற ஒரு ஹாப்பினஸ் இருக்கும் இல்லையா? ஸோ எப்படி வருது அப்படிங்கிறத பார்ப்போம். நல்லாவே வரும் அப்படிங்கிறத நினச்சிக்கிறோம். கொஞ்சோண்டு மல்லியும் பார்த்திங்கன்னா இந்த சைடில் வந்து நான் நட்டு விட்டுருக்கேன். பார்ப்போம் எப்படி வருது அப்படிங்கிறத. ஸோ கண்டிப்பாக கொஞ்சம் எனக்காக ப்ரே பண்ணிக்கோங்க நல்லா வரும்னு. ப்ரே பண்ணுறத விட நம்ம நல்லா கவனித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நல்லா வரும். ஸோ மழை காலம் அப்படிங்கிறதுனால நீங்களும் இந்த மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணுங்கள். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அப்படியே பிரேக் விட்டாச்சு, முடிஞ்சிச்சு ஒர்க்கு. அப்படியே ரிலாக்ஸ்டாக வந்து காஃபி வச்சு ஹஸ்பண்டும் நானும் உட்காந்து குடிச்சிட்டு இருந்தோம். காஃபி பார்த்து யாரும் ஷாக் ஆகிட வேணாம். பிஸ்கெட் இருக்கனால கொஞ்சம் அளவு அதிகமாக வச்சு குடிச்சிருக்கோம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் கொடுங்க.